நான் பயன்படுத்துகிற வார்த்தை கவனியுங்கள். பாடுகள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் நிந்தைகள் மத்தியிலும் அவருக்கு ஒன்று தெரியும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்ராகமம் 20:12 அவர் சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள். உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. சொன்னவர் செய்து காண்பித்தார். ஆமென் சொல்வீங்களா? சொன்னவர் செய்து காண்பித்தார். உன் தகப்பனையும் உன் தாயையும். என்னை கேட்கிற யாரானாலும் ஒருவேளை நீ நினைக்கலாம், என் தாய் அப்படி பண்ணா, என் தாய் இப்படி பண்ணா, என் தாய் இப்படி பண்ணா. நெவர். கவனிங்கள், இதை சொன்னவர் அவர்தான். சொன்னவர் தன் வாழ்க்கையிலே அதை நிரூபித்து காட்டினார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? சொல்லுங்க. நீடித்திருப்பதற்கு. இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, பீப்புள் ப்ரீச் பட் தே டோன்ட் ப்ராக்டிஸ். ஆனால் அவர் எதை சொன்னாரோ அதை செய்தார். இது அவர் சொன்ன வார்த்தை. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்றைக்கு அப்பா அம்மா கனம் பண்ணுற பிள்ளை ரொம்ப குறைவு. அதனால தான் முதியோர் இல்லங்கள். அது பல காரணங்கள் உண்டு. வயசான காலத்தில் அப்பா அம்மா ஒழுங்காக இருக்கணும். புரியுது அவங்களுக்கு? அவங்கள போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது. இன்றைக்கி அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் தகப்பனையும் தாயையும் இதை சொன்னாரோ அதை செய்து காண்பித்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னொன்று சொல்ல நம்புகிறேன். ஒரு மகன் என்ற அந்த நிலையிலே தன் வேலையை சிறப்பாய் செய்து முடித்தார். அந்த வசனம் அப்படியே போடுங்க. அந்த வசனத்தை, அந்த வார்த்தை யாத்ராகமம் கவனிங்கள். தகப்பன் தாய் கவனிக்க வேண்டும். பாருங்க, உலக பிரகாரமான தகப்பன் அவர்கள். ஆனால் ஒரு மகன் என் நிலையில் தன் வேலையை சிறப்பாய் செய்து முடித்தவர் அவர். அதாவது எந்த நிலையில் இருந்தாலும் இரட்சகர் சிறப்பாய் செய்தார், மெய்ப்பர் சிறப்பாய் செய்தார். புரியுது உங்களுக்கு? மீட்பர் சிறப்பாய் செய்தார், ஒரு மகன் சிறப்பாய் செய்தார். எல்லா நிலைகளிலுமே he fulfill his role. கவனிக்க வேணும். மீட்பர், விடுவிக்கிறவர் சிறப்பாய் செய்தார். புரியுது நினைக்கிறேன். ஒரு மகன் சிறப்பாய் செய்தார். என்னை கேட்கிற நிறைய கவனிங்க. தாயாக இருக்கிறீங்க, அம்மா அப்பாவாக இருக்கிறீங்க, உங்கள் பணியை சிறப்பாக செய்யுங்க. புரியுது நினைக்கிறேன். ஒரு தகப்பன் உங்கள் பணியை சிறப்பாக செய்யுங்க. ஒரு தாய் உங்கள் பணியை சிறப்பாக செய்யுங்க. ஒரு மாமியார் உங்கள் பணியை சிறப்பாக செய்யுங்க. டோன்ட் பி சில்லி. கவனியுங்கள். அந்த வசனம் சொல்லுங்க. உங்கள் பொறுப்பு இருக்குது இல்லையா? ஒரு